என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஃபீவர் இருந்தும் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன நோண்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுக்கிறேன். நீ என்னம்மா பண்ணுறீங்க? பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இயர் ஆச்சுல்ல, ஹவுஸ் ஓனர் வந்து பெயிண்ட் பண்ணல, அதனால மம்மி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணுறாங்க. இது முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கலர் பண்ணோம். பார்க்கலாம். அது எனக்கு வாங்கணும். ஓகே. இன்னும் கலர் பண்ணோம்ல அதில். இன்னைக்கு வந்து வீடை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வீட்டில் சும்மா தானே இருக்கோம், எல்லாரும் சொல்கிறது தானே, சும்மா தானே இருக்கேன், ஏதாவது வேலை பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் செவரெல்லாம் பெயிண்ட் பண்ணலான்னு. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 13 இயர்ஸ் ஆகுது. 13 இயரில் பெயிண்ட்டே பண்ணி கொடுக்கல ஹவுஸ் ஓனருக்கு. சரி ஓகே நம்ம பண்ணலான்ட்டு அதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த வாசல் நல்ல வாசப்படியோட வாசல் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் தெரியுதா இந்த ஹோல்ஸு, அங்கெல்லாம் வந்து பட்டி பார்க்க போகிறேன். பட்டி இட் மீன்ஸ் அங்கே என்னது ஏதோ வைப்பாங்க இல்லையா, அதை தான் வைக்க போகிறேன். அது பேர் கூட தெரியல எனக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இந்த ஓரத்தில் எப்படி வைக்கிறேன். இந்த வேலையை தான் நம்ம செய்யணும், ஜென்ஸு தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு உடம்பு நல்லா இருந்தால் நான் எல்லா வேலையுமே செய்வேன். அப்படி தான் இப்போவும் இறங்கியிருக்கேன் பெயிண்ட் பண்ண. இதில் வேறு என்னென்னா ஒரு 2-3 days ஆஃப் ஃபீவர், சளி கோல்டு எல்லாமே. சளி கோல்டு எல்லாம் ஒன்று தான். ஸோ ரொம்ப அடித்து முடிச்சுட்டு இப்போ தெரியுதா அந்த ஓரத்தில் இருக்க ஹோல்ஸ்லாம் அவ்வளோ தெரியல. இப்போ தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் தெரிஞ்சுது, இப்போ தெரியல இல்லையா? இப்போ இங்கே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க போகிறேன். நான் ஒயிட்டு சிமெண்ட் வச்சு போட்டுட்ருக்கேன். பேசுமா ஏதாச்சும்? என்ன பேச? ஏதாச்சும் மூக்கு கொட்டுது, மூக்கு ஒலிக்கிட்டு இருக்குது. என்ன கோல்ட் ஆயிடுச்சு, ஃபீவர் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் சும்மா உட்கார முடியல. என்னாலேன்னா ஏதாவது ஒரு பண்ணலாமே. எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்குது. டிவி போர் அடிச்சாச்சு. கொஞ்சம் வந்துடுறேன். துடைக்கவா? நீ துடைக்கிறியா? ஓ நீ வேலை பார்க்குறதையும் வீடியோ எடுக்கிறியா? பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஹோல்ஸ் தெரியுதா? இங்கே ஹோல்ஸ் இருந்தது, அந்த ஹோல்ஸே இல்லை. அடைச்சிட்டா தெரியாது. சூப்பர். ஓகே ஓகே பெயிண்ட் பண்ணிவிட்டு உள்ளே பெயிண்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஹாய் பெயிண்ட் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் கிடையாது. இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுப்பேன். அது என்ன கலர் காமிக்கிறேன். ஒரு செகண்ட். ஏன் சவுண்டாக இருக்குல்ல? இது ஃபைனல் கலர் கிடையாது. இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3. அம்மா இங்கே என்ன இருந்தது? இதுக்கப்புறம் வந்து என்ன இங்கேயா கிருஷ்ணா ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. கிருஷ்ணா ஸ்டிக்கர்ஸ் பார்த்துருக்கீங்க? பார்த்தல அவனுக்கு தெரியும். அது பிச்சதே ஃபஸ்ட்டு நான் தானே. அப்படியே கேட்குறேன். சும்மா உனக்கு ஸ்கூல் இல்லையா? இருக்கு. போய் கிளம்பு. இன்னும் டைம் ஆகலை. இப்போ தான் 11 ஆகுது. எனிதிங் டெல்லிங்கா? ஏதாச்சும் சொல்கிறியாம்மா? இல்லை. என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும்? அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கலருன்னு இன்னும் வந்து டிசைட் பண்ணல.
இது கூட அம்மா யூடியூப்ல போடணும். நீ ஏன் பேசிட்டு இருக்க? சும்மா வீட்டில் ஆளில் வச்சு பேசுகிறேன். ஆஃப் பண்ணிட்டு போ, போய் குளிப்போம். ம். தொட பாருங்க, தொட தொட தொட. பளிச்சுன்னு பாதி அடிச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் அடிக்கணும். அடிச்சாச்சா? இப்போ இன்னொரு இடத்துலையும் அடிச்சிட்டு இருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடம் மேலேருந்து அடிச்சிட்டேன், இப்போ கீழே அடிச்சிட்டு வரேன், பார்க்கலாம் வாங்க. அதா உனக்கு தந்தா நல்லா இருக்கும். நான் துடைப்பேன். இந்த பக்கம் வந்துடுங்க. எப்படி கண்டுகாவியா இருக்கு பாருங்க. மெயின்டைனே பண்ணுறது இல்லை அவரு. அவங்க நம்ம தான் மெயின்டைன் பண்ணுவோம். தம்பி இங்க தொடனா என்ன தம்பி, எங்க பாரு தொடச்சி வச்சு. சாருக்கு இப்போ கையும் காலும் நம்ம இருக்குது. என்கிட்ட ஒரு ப்ரெஷ்ஷை கொடுங்க, நான் அடிக்கிறேன்னு. ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபீவர் மோடு ஸ்டார்ட் ஆகி இன்னும் அந்த மோடு ஆஃப் ஆகல. இருந்தாலும் அது என்ன, நான் வந்து என் வீடு கொஞ்ச நேரம் கூட வேலை இல்லாமல் கீழே உட்காரணும்னு உட்கார்ற ஆள் நான் கிடையாது. துருத்துருன்னு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். ஆமாம், அப்படிதான் வந்து இப்போ சரி. அதனால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியலையா? நானும் உங்க கம்பல் பண்ணுவேன். உடம்புல உள்ள கொழுப்பாக கரையும். இல்லை கரையிற அளவுக்கு கொழுப்பு இல்லை, எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணுவோமே. போனால் போகுதுன்ட்டு சரி, வீடு ரொம்ப நாஸ்தியாக இருக்கு, ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணலான்னு இறங்கி பண்ணலாம். சார் ஃபோன் பண்ணி வா வீடியோ கால் போட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி வீடியோ காலில் பண்ணால் சார் கேட்குறாங்க, சீலிங் பண்ணலையா, அங்கே ஏன் பண்ணல, இங்கே ஏன் பண்ணல? எனக்கு நான் பெயிண்ட்றாங்க. இல்லை எனக்கு புரியல. நானா ஒன்று கற்றுக்கிட்டு நானா ஒன்று பண்ணுறேன். இல்லை 1008 கொஸ்டின். சும்மா உட்காந்துருக்கலாமா? எப்பவுமே ஃபீவர் இருக்குன்ட்டு சும்மா உட்காராதீங்க. ஃபீவர் இருக்கும்போது தான் எழுந்துச்சி நல்லா கஷ்டமான வேலையை செய்யுங்க. இந்த வேர்வை ஊற்றி அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்பு செம்ம சுறுசுறுப்பாயிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் உடம்பு. தொடச்சிருப்பா. முடிச்சாச்சு. கொஞ்சம் தள்ளினா நல்லா இருக்கும். பட்டி பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணுவாங்களா ப்ராப்பரானு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கொஞ்சம் பண்ணுறேன். நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, பண்ணலாமே. அதில் வர கரெக்டு தப்பு பார்த்துக்கோ. இந்த பக்கம் முடிச்சாச்சு. சூப்பராக இந்த இடம்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. ஊட்டி விட்டாதான் தும்பியா?
கிளம்பியாச்சு. இப்போதான் ஸ்கூலுக்கு போனாரு. எங்கள் வீடு குட்டி எடுத்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து ப்ரஷ் வந்து புதுசாக வாங்குவாங்க. விக்கி ப்ரஷ் தான் இதோட பிராண்ட் நேமு. இதோட ருபீஸ் வந்து 350 சொன்னாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இப்போதான் முடிஞ்சது. ஓரளவுக்கு அடித்து முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மீதியை வந்து பேலன்ஸ் அவர் வந்து பெயிண்ட் பண்ணிக்குவாங்க. அடித்து முடிக்கிறதுக்குள்ளே பேக் பெயின் செம்ம பேக் பெயின் சிவியர் ஆயிடுச்சு. ஆனால் ஃபீவர் போயிடுச்சு, அது மட்டும் தெரியுது. இப்போது நான் எந்த அளவு அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்க செவரு தெரியுதா? அது வரை தான் என்னால் அடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே ஹைட் பிரச்சனை, அதனால மேலே அடிக்க முடியல. ஓரமாக அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா சரி ஓகே, இதில் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது எது வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடித்த செவரு இதுதான். அது எது வரைக்கும் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே அடிக்கணும். இது ஒரு 2 days ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு கலர் கொடுக்கணும். அது என்ன கலருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன் இது வர. இந்த பக்கம்லாம் அவங்க வந்து தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் இதோ இந்த செவரு வர அடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா சோஃபா பக்கமும் முடிச்சாச்சு. இதோ இந்த பக்கமும் முடிச்சாச்சு. ஓரளவு பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ தான் உட்காரவே 2 hours உட்காரவே இல்லை, ஓடிக்கிட்டே. பெயிண்டருக்கெலாம் ஒரு பெரிய சல்யூட்டு. கை கட்டின தூரம் வரைக்கும் ஒரு செவரு பெயிண்ட் பண்ணவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் மேலே பில்டிங்லேருந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்பா கடவுளே, அவங்க வந்து சேஃப்டியாக எந்த ஊரில் யார் பெயிண்ட் பண்ணாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்கெல்லாம் சேஃப்டியாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலி கூட போய் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கஷ்டம்னா என்னென்ன நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது தான் தெரியுது இது கஷ்டமான வேலைன்னு. ஏன்டா இதில் கையை வச்சோன்னு இருக்குது. அந்த அளவுக்கு கை வலி இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்மளால் ஒரு 5 rupees சேவ் பண்ண முடிஞ்சால் போதும் இல்லை. 5 rupeesனு இல்லை, இதில் நிறையவே சேவ் பண்ணலாம். நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 15,000க்கு மேலே ஆகும். கண்டிப்பாக ஆகும், 15,000 ஆகும். டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், 3 லெட்டின், இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணோம். ஸ்டெப்ஸு, ஸ்டேர் கேஸ் இந்த பக்கம் பெயிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக 15 மேலேயே ஆகும். நம்ம அந்தளவுக்கு பெயிண்ட் பண்ண முடியலனாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இன்டீரியர் மட்டும் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இதில் கையை வச்சேன். சரி ஓகே, சும்மா இருக்கும். ஃபீவர் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஓவராக வலி எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. சரி சும்மா இல்லாமல் எதையாவது செய்வோமேன்னு தான் நான் வந்து இந்த செவரெல்லாம் பெயிண்ட் பண்ணலான்னு உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவு முடிஞ்சிருச்சு. முடியல, ஹாலுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, பாத்ரூம்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ இல்லை. ஃபுல்லாக டைல்ஸ் இருக்கிறதுனால தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வெளியிலலாம் இருக்குது ஸ்டெப்ஸ் கிட்டலாம், அதெல்லாம் பண்ணணும்.
எவ்வளோ கஷ்டம்ப்பா. ஐயோ அப்பா சாமி, ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணுறவங்க, ஹைட்டில் நின்று பெயிண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் பத்திரமா பெயிண்ட் பண்ணிவிட்டு பத்திரமா இறங்கி கையில் நிறைய காசு சேல்ரி வாங்கிட்டு உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துட்ருக்கவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சும்மா மேலே ஒரு கோட்டிங்கு. இதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுப்பேன், அதோட வீடியோ கண்டிப்பாக வரும். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்கன்னே தெரியல. லைக் பண்ணுங்கள். பாய்.